டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது வரியினுடைய வகைகள் அப்படின்னு சொல்கிறோம். வரியினுடைய வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடி வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடி வரிகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா போடப்படக்கூடிய ஒரு வரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து பெய்டு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பே பண்ணப்படும். இதில் வந்து ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸில் வந்து இருக்கக்கூடிய பர்டன் ஸோ அதில் வந்து பர்டன் வந்து பார்த்தீங்கன்னா சுமைகளை போக்குவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இதில் வந்து மற்றவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுமைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா cannot be shifted to others. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வரிகள் மூலமாக சுமைகள் வந்து மற்றவர்களுக்கு வந்து போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மீது வரி போடப்படுதோ அவங்க மட்டும்தான் வரி செலுத்தணும். இதில் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பர்டன் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஜேஎஸ் மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் வரையறை சொல்கிறார், வரை விளக்கணும். டைரக்ட் டேக்ஸ் as one which is demanded from the very persons who it is intended or desired should pay it. ஸோ நேரடி வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து இது வந்து தேவைப்படுகிறதோ ஸோ அந்த மிக முக்கியமான அந்த நபர்களிடமிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்தோன்னா கட்டாயமாக செலுத்த வேண்டும். யாருக்கு வந்து அந்த வரி போடுதோ அவங்க தான் கட்டாயமாக என்ன பண்ணணும், செலுத்த வேண்டும். அவங்க வந்து செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாயமாக அவசியமாக விருப்பப்பட்டாலும் அவங்க கண்டிப்பாக செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டேக்ஸில் வந்து உதாரணமாக பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் வருமான வரிங்கிறது கண்டிப்பாக அந்த நபர் எந்த நபர் மீது வந்து வருமான வரி வந்து வருமானத்துக்கு மீறி சொத்து சேகரிக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த வருமானத்துக்கு வரி செலுத்தணும். அதேமாதிரி வெல்த் டேக்ஸ் செல்வ வரின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி இருந்தால் அது கண்டிப்பாக செலுத்தணும். அடுத்தது கார்பரேஷன் டேக்ஸ் நிறுவன வரின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நிறுவனங்கள் இருக்குன்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணணும், வரிகள் செலுத்தி ஆகணும். இப்படி வந்து இருக்குது. இப்போ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது இன்கம் வந்து பார்த்தோன்னா காமனாக வந்து இன்கம் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் எவ்வளோ வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஒரு நபர் வந்து இன்கம் அதாவது ஒரு வருடத்துக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து சம்பாதிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும். அது மாதிரி ஒரு லிமிட்டெட் வந்து கவர்மெண்ட் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே போனால் அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும். அடுத்தது வந்து நம்ம பார்க்குற வேண்டிய வரி வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் டேக்ஸ் நிறுவன வரின்னு சொல்லுவோம். இந்த டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டாக வந்து பார்த்தோன்னா கம்பெனி வந்து பார்த்தோன்னா அதேமாரி ஷேர் ஹோல்டர்லேருந்து வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த வரி போடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் பார்க்குறது வந்து இன்கம் டேக்ஸு பார்த்தோம். இப்போ கார்பரேட் டேக்ஸ் நிறுவன வரினா கம்பெனி மீது போடக்கூடிய வரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இன்கம்மு ஃபார் இந்தியன் கம்பெனிஸ் ஃபார் ஃபாரின் கம்பெனிஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் 50 crore அதாவது 50 கோடிக்கு கீழே வந்து வருமானம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனி வந்து 25% வரி கட்டணும். அயல்நாட்டு கம்பெனி வந்து 40%. அதே அதாவது 50 கோடிக்கு மேலே வந்து வருமானம் வருது அப்படின்னா இந்திய கம்பெனியாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா 30%, அதாவது அயல்நாட்டு கம்பெனியாக இருந்தால் 40% வரி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய கம்பெனிக்கு கொஞ்சம் சலுகைகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வெல்த் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. வெல்த் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்வ வரின்னு சொல்லுவாங்க. இது வந்து சார்ஜ் ஆன் த பெனிஃபிட்ஸ் டெரிவேட் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப். யார் வந்து அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஓனர் இருக்கிறாங்களோ, யார் வந்து சொத்துக்கு உடைமைக்காரர் இருக்கிறாங்களோ அவங்க மீது வந்து அவங்ககிட்ட வசூலிக்கக்கூடிய ஒரு வரின்னு சொல்கிறாங்க. இது வந்து சேம் ப்ராப்பர்ட்டி வில் பி டேக்ஸ்டு எவ்ரி இயர் ஆன் இட்ஸ் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. ஒவ்வொரு ஆண்டுமே வந்து தற்பொழுது எந்த விலைக்கு அந்த சொத்துனுடைய மதிப்பு இருக்கோ அதுக்கு ஏற்ற போல தான் ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரிங்கிறது மாறிக்கிட்டே வரும். இந்த டேக்ஸ் இஸ் லீவ்டு ஆன் த இண்டிவிஜுவல் ஆர் கம்பெனிஸ் லைக். இது வந்து தனிப்பட்ட நபர் வந்து வச்சுருந்தாலும் சரி இந்த வரி போடப்படும். அதே மாதிரி கம்பெனியாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து இந்த செல்வ வரி போடப்படும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அப்படிங்கிறது கலெக்டட் பை ஆல் த 3 டயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 3 வகையான அரசாங்க முறையில் வந்து வரி வந்து வசூலிக்கப்படுகிறது. அது வந்து நமக்கு தெரியும். இது வந்து யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து கலெக்ட் பண்ணுறது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸு இது மாதிரியான இருக்கக்கூடிய டேக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து அரசு வசூலிக்கும். சேவை மற்றும் பொருட்கள் வரி. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்டு வசூலிப்பாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் வசூலிப்பாங்கன்னா ஒரு உள்ளாட்சி அரசாங்கம் தான் வசூலிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஜிஎஸ்டிலாம் இருக்குது அப்படின்னா இது வந்து த்ரோ த டைரக்ட் டேக்ஸ். இது வந்து இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கலெக்டிவ் ரெவன்யூ டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரோ இன்டைரக்ட் டேக்ஸ் தென் த்ரோ டைரக்ட் டேக்ஸ்.
இப்போ வந்து வரி வசூலிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருவாயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேரடி வரி, மறைமுக வரி, ஸோ இது மாதிரி வரிகள்லாம் இருக்குது. இதில் மேஜர் டைரக்ட் டேக்ஸ், இதில் முக்கியமான வரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரடி வரிகள் தான். அதில் நேரடி வரிகளில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டம் டியூட்டினா சுங்க வரின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, இப்போ ரீசெண்டாக போடப்பட்ட வரிகள். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு வரிகளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை டு டிசைன் இன் த சச் வே தட் ரிச் கன்சியூமர்ஸ் பே மோர் த டேக்ஸ் தென் த புவர். அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வரியான முறைகளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, ஏழைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளை விட அதிகமாக உயர்ந்த பணக்கார இருக்கக்கூடிய நுகர்வோர்கள் வந்து பார்த்தோன்னா அதிகமான அவங்ககிட்ட வரி வசூலிக்கக்கூடிய முறையை வந்து பார்த்தோன்னா அது மாதிரியான வரிமுறைகளை வந்து அரசாங்கம் உருவாக்கியிருக்கிறாங்க. இதை வந்து புவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் பே மோர் த்ரோ தீஸ் டேக்ஸஸ். புவர் அப்படிங்கிறீங்க அவங்க வந்து அதிகமாக செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஃபோர் இந்த கூட்ஸ் அண்ட் டேக்ஸ் வரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் யார் அதிகமாக பாதிப்படக்கூடாதுன்னா ஏழை மக்கள் பாதிப்படையக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அது வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் இன்க்ரீஸ் கலெக்ஷன் த்ரூ த டைரக்ட் டேக்ஸ். மறைமுக வரிகள் மற்றும் வந்து பார்த்தோன்னா மறைமுக வரிகளோட நேரடி வரிகள் தான் அதிகமான வரி வந்து பார்த்தோன்னா வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட வந்து டேக்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வரி விதிப்பு அப்படிங்கிறக்கூடிய கெனான் ஆஃப் டாக்ஸேஷன் அந்த அடிப்படையில் தான் வந்து இது பண்ணப்படுகிறது. பட் தேர் ஆர்குமெண்ட்ஸ் தட் ஆப்டன் ஈக்விட்டி பிரின்சிபல் கம்ப்ரீஸ்மேட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இஸ் லாஸ்ட் when the we thinker with the tax system is advantage of few. இது வந்து ஒரு சில இது மட்டும் சமத்துவ அடிப்படையிலையும் அந்த கொள்கை அடிப்படையிலும் உற்பத்தி முறையில் வந்து பார்த்தோன்னா இழப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நன்மை பயக்கூடிய முறையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வி அனௌன்ஸ் த டேக்ஸ் சிஸ்டம் ஒன்ஸ் இன் ஏ இயர் இந்த ஆனுவல் பட்ஜெட். வரி அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்போது அறிவிப்பாங்கன்னா வரவு செலவு திட்டங்களுக்கானதாக ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் வரி விதிப்பு முறை பற்றி அறிவிக்கப்படும். இட் இஸ் வெரி ரேர்லி பிரீச்டு பை த அனௌன்சிங் மிட் இயர் டேக்ஸ் சேஞ்சஸ். அதாவது பார்த்தோன்னா இடைக்காலத்தில் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரி வந்து விதிப்பாங்க. இடைக்காலத்தில் ஏதோ ரேராக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடைக்காலத்தில் வந்து வரி மாற்றங்கள் கொண்டு வரப்படும். தேர்ஃபோர் இந்தியன் டேக்ஸ் சிஸ்டம் அதர்ஸ் டு கெனான் ஆஃப் த செர்டினிட்டி மோர் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய டேக்ஸ் வரிமுறை அப்படிங்கிறது மிக விரைவில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், மறைமுக வரிகள்னு சொல்லி பார்க்குறோம். இஃப் த பர்டன் ஆஃப் த டேக்ஸ் கேன் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒருவருக்கு செலுத்தக்கூடிய வரி மற்றொருக்கு சுமையாக அமையக்கூடிய வகையில் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அமையுதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். இதுதான் வந்து மறைமுக வரின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இம்பேக்ட் இஸ் ஒன் பர்சன் வைல் த இன்டைரக்ட் இன்சிடென்ட்ஸ் இஸ் ஒன் ஆன் த another person. Therefore, in case of the indirect tax, the taxpayer is not the tax bearer. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரி செலுத்துபவர்கள் வரி செலுத்தாதவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ மறைமுக வரிகள் வந்து உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சம் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்தா ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி தெரியும், ஸ்டாம்பு வரி இது சொல்லுவோம் இல்லையா, அது முத்திரை தாள் வரி, அதேமாதிரி பொழுதுபோக்கு வரி, எக்ஸிஸ் டியூட்டி, சுங்க வரி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர்கள் மற்றொருவர்கள் வந்து பார்த்தோன்னா செலுத்தக்கூடிய ஒரு முகையில் வந்திருக்கு. ஸ்டாம்ப் டியூட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்ட்டு இந்த டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெய்டு அண்ட் அஃபிஷியல் டாக்குமெண்ட். இப்போ அஃபிஷியல் டாக்குமெண்ட் வந்து இப்போ மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனு, டாக்குமெண்ட் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கான்ட்ராக்டல் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பத்திரம் வாங்கி பண்ணும்போது டாக்குமெண்ட்டு அதுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி போடுவாங்க. அப்புறம் என்டர்டைன் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பை கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் என்டர்டைன் ப்ரொவைடட். திஸ் டேக்ஸு பார்த்திங்கன்னா மூவி டிக்கெட்ஸு இப்போ வந்து நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் போடுவாங்க. அப்புறம் டிக்கெட் டு அம்யூஸ்மெண்ட்டு, பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கு, பார்க்ஸு போகிறது, எக்ஸிபிஷனுக்கு போகிறது, இப்போ அதேமாதிரி சுற்றுலா எக்ஸிபிஷன் போகிறோம் அப்படின்னா எக்ஸிபிஷன் வந்து போகக்கூடியதுக்கு வந்து பார்த்தோன்னா கண்காட்சிக்கு, அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இதுமாதிரி டேக்ஸ் போடுவாங்க. விளையாட்டு நிகழ்வுகள்லாம் போனோமா அதுக்கு வந்து டிக்கெட்லேயே ஆல்ரெடி பொழுதுபோக்கு அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் எக்ஸஸ் டியூட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் கூட்ஸ் லெவல் லீவிடு, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுங்க வரியானது போடப்படும். உற்பத்தி வரின்னு சொல்லுவாங்க. உற்பத்தி வரி இது மூவ்மெண்ட் ஆஃப் த மேனுஃபேக்சர், உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இது மாதிரி வந்து அதேமாதிரி அடுத்து விற்பனை போடும்போது இந்த விற்பனை வரி. ஸோ இது மாதிரி வந்து இந்த வரிகள் வந்து போடப்படும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி இது வந்து அடிஷ்னலாக இது இன்டைரக்ட் டேக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதில் குறிப்பிட முக்கியமான வந்து சேல்ஸ் டேக்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம். விற்பனை வரியும் இருக்குது எக்ஸஸ் டியூட்டியில் பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்கிறோம். கூட்ஸ் அண்ட் பொருட்கள் மற்றும் சேவை வரின்னு சொல்லக்கூடியது. இது 2017 மார்ச் 29 தான் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஜிஎஸ்டி வந்து பாஸ் பண்ணப்பட்டது. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. 2017 மார்ச் 2029.
இது வந்து பார்த்தோன்னா கொண்டு வரப்பட்டது. இது வந்து எப்போ நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலை 2017 ஜூலை வந்து ஃபஸ்ட்டு 2017 கொண்டு வரப்பட்டது. இதனுடைய மோட்டோ வந்து என்னென்னா நோக்கம் வந்து ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸு, ஒரு நாடு ஒரு சந்தை ஒரு வரி அப்படிங்கக்கூடிய முறைப்படில் கொண்டு வரப்பட்டது. இந்த கூட்ஸ் அண்ட் டேக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா கூட் ஆர் சர்வீஸ் பொருட்கள் வாங்கும்போதோ அல்லது சேவை பெறும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு போடப்படக்கூடிய வரி தான் சொல்கிறாங்க. இதனோட எய்மே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆல் டைரக்ட் டேக்ஸ் லீவ்டு ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பை த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அனைத்து மறைமுக வரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொருட்கள் மற்றும் சேவைகள் வரிகள் வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளாக வந்து பார்த்தீங்கன்னா போடப்படக்கூடியது மற்ற வரிகளுக்கு மாற்றாக இது கொண்டு வருதுன்னு சொல்லப்படுகிறது. ஜிஎஸ்டி வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டிவ் த cascading effect tax on the production and distribution of goods and services. இதனுடைய முக்கியமான ஒரு விளைவு வரியினுடைய விளைவு வந்து உற்பத்தி மற்றும் பொருட்கள் பகிர்வு மற்றும் சேவைகள் அங்கே தான் வந்து இதுக்கு வந்து வரிகள் வந்து போடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ வந்து ஒன் பாயிண்ட் டேக்ஸு, ஒரு முனை வரின்னு சொல்லுவாங்க. இது வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதாவது மதிப்பு கூட்டு வரி, விச் வாஸ் ஏ மல்டி பாயிண்ட் டேக்ஸு, பன்முக வரி. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வரிகளுக்கு மாற்றாக ஒரு முனை வரியாகவே கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ஃப்ரான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 1954 யூரோப்பிய நாடுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் முதல்ல அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இது எப்போ அறிமுகப்படுத்திருக்கு? 1954 வந்து கொண்டு வந்திருக்காங்க. மெனி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து 1979 வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ஹவு டேக்ஸ் ஆர் லீவ்டு, எவ்வாறு வந்து வரி வந்து விதிக்கப்படுகிறது சொல்கிறாங்க. டேக்ஸ் இஸ் லீவ்டு பை கவர்மெண்ட்டு ப்ராக்ரஸ்லி ப்ரொபோர்ஷனேட்லி ஆஸ் வெல் ஆஸ் ரெகர்ஸ்லி. வரி அப்படிங்கிறது அரசாங்கமானது வந்து முன்னேற்றத்துக்காகவும் நல்ல சிறந்த ஒரு வளர்ச்சியை உருவாக்குவதற்காகவும் வந்து வரி வந்து விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். பொருட்கள் மற்றும் சேவை வரியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லி இருக்குது, மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரின்னு சொல்லி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், இது வந்து ஜிஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஜிஜிஎஸ்டிங்கிறது மத்திய பொருட்கள் மற்றும் சேவை வரி. இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு கூட இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் எத்தனை பர்சன்ட் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எஸ்ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இது மாநில அரசு வித்தின் த ஸ்டேட், ஒரு நாட்டுக்குள்ளே வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளே போடக்கூடிய வரி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்தோன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு நாடு முழுவதும் வந்து வித்தின் த ஸ்டேட் எல்லாம் அனைத்து மாநிலங்களோட போடக்கூடிய ஒரு வரி தான் வந்து பார்த்தோன்னா இந்த மத்திய பொருட்கள் மற்றும் சேவை வரிங்கிறது. இதில் வந்து சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, மத்திய வந்து பார்த்தோன்னா உற்பத்தி வரி இருக்குது, அதேமாதிரி சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது, சேவை வரி இருக்குது. இது மாதிரி வந்து பல வரிகள் வந்து இதோட அடிஷ்னலாக சேர்க்கப்பட்டிருக்கும். ஒருங்கிணைந்த பொருட்கள் மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜிஎஸ்டிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மேஜர் ஜிஎஸ்டி இருக்குது. 5%, 12%, 18%, 20%, 28%, இப்படி வந்து பல இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் வந்து இருக்குது. இதில் வந்து குறிப்பாக வெஜிடபிள் ஃபுட் கிரைன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்டட் ஃப்ரம் தட் டிஸ் டேக்ஸ், அதாவது காய்கறிகளுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த வரியில் வந்து விலக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அந்த பொருட்களுக்கு காய்கறிகளுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் வரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, மல்டிப்ளையர் பன்முகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதை பேஸ் பண்ணால் டேக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ், அந்த வரியினுடைய அதிகப்படுத்துதல் அடிப்படையில் வந்து விதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது இப்போ அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து பேயபிள் கால்குலேட்டட் மல்டிப்ளைங் த டேக்ஸ் பேஸ் வித்தின் த டேக்ஸ் ரேட்டு. இப்போ வந்து வரி விகிதம் எவ்வளவோ அதுக்கேற்றப்போல வருமானம் எவ்வளோ வருதோ அதுக்கு வருமானம் அதிகமாக வரும்போது அதுக்கேற்றப்போல வரி விதிப்பு வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க, முன்னேற்ற வரின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்றப்போல வரி வந்து என்னாகும், அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இந்த இப்போ 10,000 வந்து வருமானம் வருதுன்னா இப்போ டேக்ஸ் ரேட் வந்து 10%. எவ்வளோ வரி கட்டணும்? 10,000. 20,000 நமக்கு வருது அப்படின்னா 15% 3,000 வரி கட்டணும். இப்போ வருமானம் அதிகமாக என்ன பண்ணணும், வரி வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ப்ரொபோனேட் டேக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபிக்ஸ்டு போர்ஷன், இவ்வளோ தான் நீங்கள் வந்து எவ்வளோ வந்தாலும் அதுக்கு வந்து இவ்வளோ வரி நீங்கள் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடாக நிரந்தரமாக இருக்கக்கூடியது. இதில் வந்து இதனுடைய பேயர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொபோர்ஷன். இதில் வந்து இன்கம் வந்து
எவ்வளோ வந்தாலும் அதே அமௌண்ட்டு தான் எல்லாருமே கட்டி ஆகணும், ஒரே வரி தான் கட்டக்கூடியது ரேட்டாக இருக்கும் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க. இதில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ 10,000 வாங்கினாலும் 10% தான் வட்டி, 1000 கட்டணும். 20,000 வாங்கினா 10% தான். இதில் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டேக்ஸ் ரேட்டு வந்து மாறாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸிவ் டேக்ஸில் வந்து டேக்ஸ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் சரி அந்த டேக்ஸ் ரேட் வந்து அதே பர்சன்டேஜ் தான் இருக்கும். 20,000னாலும் 10% தான், 30,000னாலும் 10% தான். இப்போ அதுக்கு தகுந்த இது மட்டும் கட்டினா போதும். இங்கே டேக்ஸ் ரேட் வந்து மாறாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெகரசிவ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் த ரேட் ஆஃப் த டேக்ஸு லோவர் த இன்கம் குரூப்ஸு. அந்த வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் குறைவான இன்கம் வாங்குவவர்களுக்கு வட்டி விகிதம் வந்து அதுக்கேற்ற போலையும் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹையர் குரூப்பு இன்கம் குரூப்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வருமானம் பெறக்கூடிய குழுக்கள் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற போல் இந்த வரி வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் வெரி ஆப்போசிட் த ப்ராக்ரஸிவ் டேக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸிவ் டேக்ஸுக்கு இதுக்கு ஒரு மாற்றாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ராக்ரஸிவ் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்கம் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸு, ஓகேவா. ப்ரொபோசல் டேக்ஸ் பொறுத்த இன்கம் வந்து அதிகமானாலும் இங்கே டேக்ஸ் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். டேக்ஸ்னால் அது குறையும். உதாரணமாக நிறுவன வரின்னு சொல்லுவாங்க, கார்பரேட் டேக்ஸு, நிறுவன வரி. ரெகரசிவ் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்கம் வந்து மாறும். அப்போ இங்கே வந்து சேம் டேக்ஸ் ஆல்வேஸ், இங்கே வந்து என்ன ஆகும், ஒரே மாதிரி தான். இன்கம் வந்து மாறினாலும் இங்கே ஒரே மாதிரியான வரி தான் வாங்குவாங்க ரெகரசிவ் டேக்ஸில் பொறுத்த வரைக்கும். சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு இது என்னது, விற்பனை வரி. அடுத்து என்னது பிளாக் மணின்னு சொல்கிறாங்க. பிளாக் மணினா என்ன, பிளாக் மணி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாக் மணின்னு சொல்கிறது இது வந்து அன்அக்கௌண்டட் மணின்னு சொல்லுவாங்க. கணக்கில் காட்டப்படாத பணம் தான் பிளாக் மணின்னு சொல்லுவாங்க. ஓகே. பிளாக் மணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ் ஃபண்ட் ஏர்னடு ஆன் த பிளாக் மார்க்கெட் ஆன் விச் இன்கம் அண்ட் அதர் டேக்ஸஸ் ஹாவ் பீன் பெய்டு. இது வந்து கருப்பு பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சந்தையில் வந்து ஈற்றப்படக்கூடிய வருமானம்னு சொல்லக்கூடிய இது வந்து வரியில் வந்து வராது, வரி செலுத்த மாட்டாங்க. இது அன்அக்கௌண்டட் மணின்னு சொல்லப்படுது. ஸோ இது டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வரி நிர்வாகிகள் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கால்டு பிளாக் மணி. இதுதான் என்ன நினைக்கிறாங்க, பிளாக் மணி, கருப்பு பணம்னு சொல்லுவாங்க. கருப்பு பணம்னு சொல்லப்படுகிறது.